24 மணி நேரமும் மனித உரிமைகள் கழகம் சர்வதேச அமைப்பு பற்றியே சிந்தித்து சிந்தித்து சிலையாகி நிற்கின்ற என் உடன்பிறவா சகோதரர் முரளி அவர்களே மற்றும் தமிழக மனித உரிமைகள் கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளர் அருமை அண்ணன் ஜெகன் அவர்களே, இந்த புதுச்சேரி மாநிலத்திலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ரவி அவர்களே, மகளிர் அணியை சார்ந்தவர்களே மற்றும் மாநில மண்டல மாவட்ட ஒன்றிய நகர வார்டு அமைப்பாளர்களே, என் உயிருக்கு இனிப்பான மனித உரிமைகள் கழகம் சர்வதேச அமைப்பின் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை செலுத்துகிறேன். செல்லரித்து போன சமுதாயத்தில் புல்லரிக்க வந்த புண்ணிய தலைவன் நம்முடைய தேசிய தலைவன் டாக்டர் சுரேஷ் கண்ணா அவர்களை யார் மறந்துவிடக் கூடாது. ஆம், இந்த மாநிலத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, சர்வதேச நாடுகளில் எங்கெல்லாம் மனித உரிமைகள் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்முடைய மனித உரிமைகள் கழகம் சர்வதேச அமைப்பும் நம்முடைய தேசிய தலைவர் டாக்டர் சுரேஷ் கண்ணா அவர்களும் அந்த தவறுகளை தட்டி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. போன வாரம் நானும் என்னுடைய நண்பரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அவன் ஒரு தேசிய கட்சியில மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கான். தலைவர் எனக்கு போன் பண்ணாரு. போன் பண்ணி, தம்பி அடுத்த வாரம் இளைஞரணி கூட்டம் போடணும், அவனுடைய வேலைகளை செய்யுங்கன்னு சொன்னாரு. அவன் அந்த நண்பர் வந்து என்கிட்ட கேட்டான், இல்லடா அவனா ஹியூமன் ரைட்ஸ் சொல்ற, உன்னுடைய தலைவரும் உன்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு கேட்டான். மிகப்பெரிய கடினமான கேள்வி. நான் சிரிச்சேன் அவனை பார்த்துட்டு. நான் உடனே அவனை ஒரு கேள்வி கேட்டேன், நண்பா நீ ஒரு கட்சியில் இருக்கிற, உன்னுடைய தலைவனை உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் சொன்னான். உடனே உன்னுடைய தலைவனுக்கு உன்ன தெரியுமான்னு கேட்டேன். சிரிச்சான். உன்னுடைய தலைவனுக்கு என்ன தெரியும்? என் மொழி தெரியுமா? என் பசி தெரியுமா? என் பட்டினி தெரியுமா? நான் இயக்கத்திற்காக செயல்படும் செயல்பாடுகள் தெரியுமா? என் துக்கம் தெரியுமா? என் தூக்கம் தெரியுமா? என் கனவு தெரியுமா? என்ன தெரியும் உன் தலைவனுக்கு? எனக்கு தலைவனாக வருவதற்கு உன் தலைவனுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டேன். ஆனால் என்னுடைய தேசிய தலைவர் டாக்டர் சுரேஷ் கண்ணா அவர்களுக்கு என்னை தெரியும், என் இனம் தெரியும், என் மொழி தெரியும், என் பசி தெரியும், என் பட்டினி தெரியும், என் இன்பம் தெரியும், என் துன்பம் தெரியும், என் துக்கம் தெரியும், என் தூக்கம் தெரியும், நான் இயக்கத்திற்காக செயல்படும் செயல்பாடுகள் தெரியும். அதையும் மீறி என்னுடைய தலைவருக்கு சட்டம் தெரியும். சூரியனுக்கு முன்பு எந்த ஒரு காரிருளும் மின்னியதாக சரித்திரம் கிடையாது. ஆம், மனித உரிமைகள் கழகம் சர்வதேச அமைப்பு டாக்டர் சுரேஷ் கண்ணா என்கின்ற கதிர்வீச்சுக்கு முன்பு எந்த ஒரு காரிலும் மின்னியதாக சரித்திரம் கிடையாது. உடனே அடுத்த கேள்வி அவன் கேட்டான், உன்னுடைய இயக்கத்தில் சேரணும்னா என்ன ஒரு தகுதி வேணும்னா? எங்கள் இயக்கத்தில் சேரணும் ஒரே ஒரு தகுதி தான், முக்கியமான தகுதி, காவல் நிலையத்தில் உன்னுடைய பெயர்ல எந்த வழக்கும் பதிவாயிருக்க கூடாது. அதுதான் முதல் தகுதி. இன்னொன்று சொன்னேன், நீங்க எல்லாம் கட்சிக்கு கூட்டம் சேர்க்கிறது ஆள் சேர்க்கணும்னாக்கா சிங்கமே வா, புலியே வா, வரிக்குதிரையே வா, கரும் சிறுத்தையே வா, வெள்ளை சிறுத்தையே வா, அப்படிலாம் கூடுவீங்க. நாங்க அப்படிலாம் கூட மாட்டோம். மக்கள் பணி மகத்தான பணி, அதை மக்களுக்கே அர்ப்பணி. அதனால மனிதனே வா, மனித நேயத்தோடு வா, மக்கள் பணி ஆற்றிட வேண்டும் என்பதற்காக தான் எங்களுடைய இயக்கம் செயல்பட்டு மனித நேயத்தோடு வான்னு நான் சொன்னேன். உடனே அவன் சொன்ன, உங்களிடம் தான் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஆமா, நம்முடைய இந்திய திருநாட்டில் எல்லா மக்களும் நமக்காக தான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. என்ன மாற்றம்? எப்படிப்பட்ட மாற்றம்? எதற்கான மாற்றம் அப்படின்னு கேட்டா, அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், அதிகார மாற்றம். அது எப்படி நம்மளால சாத்தியம் அப்படின்னா, மனித உரிமைகள் கழகம் சர்வதேச அமைப்பின் மக்கள் திரட்சியே மாற்றத்தின் புரட்சி. நம்மளால முடியும். எப்படி முடியும்னா, 2000 இந்த இயக்கம் வெறும் 23 பேர் வச்சு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இன்று 2011 கிட்டத்தட்ட 20 லட்சத்தை தாண்டி இருக்கிறது. இந்த வருஷம் அந்த 20 லட்சத்தை நாம் விதைத்தால் அடுத்த வருடம் கோடியாக அறுவடை செய்வோம். ஒவ்வொரு உறுப்பினர்களும், அமைப்பாளர்களும், மண்டல அமைப்பாளர்களும், மாநில அமைப்பாளர்களும், மாவட்ட அமைப்பாளர்களும், ஒன்றிய அமைப்பாளர்களும், நகர அமைப்பாளர்களும், கிராம அமைப்பாளர்களும், ஊராட்சி அமைப்பாளர்களும், வார்டு அமைப்பாளர் எல்லாரும் இன்னைக்கு இந்த நிமிஷமே சத்திய பெருமாள் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த வருடம் 2012 டிசம்பரில் நடைபெறுகிற மாநாட்டில் 1 லட்சம் கோடி 1 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட 1 கோடி உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு இந்தியாவிலே நம்முடைய அமைப்பு மனித உரிமைகள் கழகம் சர்வதேச அமைப்பாக மாற வேண்டும். அதற்கு இன்றைய இந்த நிமிடத்திலிருந்து சத்திய பெருமாள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி பேச வாய்ப்படைத்து மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.